வணக்க மகளே. மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி இண்டஸ்ட்ரி ஹிட் அடித்த தொடரும் படம் இப்போ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் கொடுத்த பில்டப்புக்கு ஒர்த்தா இல்லையான்னு இப்போ பார்த்துடலாம். படத்தோட கதை என்னென்னா, பழைய ஃபைட் மாஸ்டரான மோகன்லால் அந்த வேலையை விட்டுட்டு மனைவி மகன் மகள்னு குடும்பத்தோட ஜாலியாக ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு. குடும்பத்தை எந்த அளவுக்கு நேசிக்கிறாரோ அவர் அதே அளவுக்கு தான் டாக்ஸியாக ஓட்டிகிட்டு இருக்க பழைய அம்பாசிடர் காரையும் பார்த்துக்கிறாரு. காரை தன்னோட வீட்டில் இருக்கவங்கள கூட அவர் ஓட்ட விட மாட்டார். அந்த காரை வீட்டுக்கு வர பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு மோதிடுறாங்க. மோதினதுக்கப்புறம் அதை செட்டில் வேலைக்காக விட்டுறாரு. ஆனால் அங்கே செட்டில் இருந்த பையனால் கார் போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டிக்குது. அந்த காரை எடுத்துகிட்டு வர போகிற மோகன்லால் எதிர்பாராத சில சிக்கல்களில் மாட்டிக்கிறாரு. அதில் அவர் குடும்பமும் சம்மந்தப்பட்டுருது. அந்த சிக்கல்லாம் என்னென்ன, அதில் இருந்து அவரோட குடும்பத்துக்கு நடக்கிற எதிர்பாராத நிகழ்வுகள்லாம் என்ன, அதுக்கப்புறம் நடக்கிற பல சம்பவங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது தான் படத்தோட மொத்த கதைக்களமே. மோகன்லால் தான் ஒரு கம்ப்ளீட் ஆக்டர்னு மீண்டுமே நிரூபிச்சிருக்காருன்னே சொல்லலாம். படத்தோட ஆரம்பத்தில் தான் குடும்பத்தோடு செய்கிற சேட்டைகளாகட்டும், சோபனா கூட அவர் காட்டுற ஒரு அஃபேர் ஆகட்டும், ஒரு கட்டத்தில் மலையில் நனைஞ்சு அழுகிறதும் பாத்ரூமில் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு கலங்குற சீன்லாம் மனுஷன் அவ்வளோ உருக்கமாக நடிச்சிருப்பார். அதுக்கடுத்து அவர் எடுக்கிற ஆக்ஷன் அவர் ஆதாரம் புலிமுருகனை கண் முன்னாடி கொண்டு வந்ததுன்னே சொல்லலாம். அவ்வளோ மாசாக இருந்தது. சோபனாவுக்கு காட்சிகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஆனால் கிடைச்ச கேப்லலாம் நான் அவங்களுக்கு சளைச்சவங்க இல்லை அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. தமிழ் பக்கமும் வந்து நிறைய படங்கள் பண்ணாங்கன்னா கூட நல்லா இருக்குன்னே சொல்லலாம். வில்லனா பிரகாஷ் வர்மான்னு ஒரு புது ஆளை கூப்பிட்டு வந்திருக்காங்க. யார் சாமி நீன்னு கேட்குற அளவுக்கு தான் மனுஷன் மிரட்டி விட்டுருக்கான். இன்ட்ரோ சீனில் இருந்து அவர் கொடுக்குற டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் யாருமே எதிர்பார்க்காத ஒன்றா இருக்கும். குறிப்பாக கிளைமேக்ஸ்லலாம் செவ்வுள்ளே 2 விடுங்க சாருன்னு சொல்கிற அளவுக்கு தான் அவ்வளோ யதார்த்தமாக மனுஷன் பிச்சு உதறியிருக்காரு. அவருக்கு துணையாக வர்ற பினு பப்புவுமே வில்லத்தனத்தில் மிரட்டி விட்டுருக்காரு. மற்ற எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த வேலையை நல்லாவே செஞ்சுட்டு போயிருக்காங்க. நம்ம ஊர் பாரதி ராஜா, இளவரசி எல்லாமே கேமியோவில் வந்துட்டு போகிற மாதிரி தான் ஒரு கேரக்டர். குறிப்பாக விஜய் சேதுபதி கூட நம்ம எதிர்பார்க்காத ஒரு கேமியோ ரோலாக தான் இருந்தது. படத்தில் இன்னொரு பலம் அப்படின்னு சொன்னால் அதோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சினிமோட்டோகிராஃபியும் சொல்லலாம். சாதாரண சீனை கூட எலவேட் பண்ணி கொடுக்குறதுல பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாவே கை கொடுத்துருக்கு. கேமராவுமே நைட் சீனாக இருக்கட்டும், டே சீனாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே பக்காவாக படம் பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் செம்மையாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்தடுத்து என்ன சம்பவங்கள் நடக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். கடைசி வரைக்குமே முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க அதையுமே. குறிப்பாக வில்லனோட அறிமுகத்துக்கு அப்புறம் வர சீன்லாம் அவர் என்னவோ பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்மளுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். மோகன்லாலுக்கும் திருஷ்ய மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்து அதில் புலிமுருகன் கலந்து கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஆக்ஷன் சீன்ஸ்லையுமே புலிமுருகன் ரெஃபரன்ஸ் வச்ச விதம் அடிப்பொலியாக இருந்தது. அவருக்கு மாஸ் சீன்ஸுமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் ஆரம்பத்தில் கொஞ்சம் அமைதியாகவே இருந்துட்டு அவர் அந்த ஆக்ஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற சீன்ஸ்லாம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படம் ஆரம்பத்தில் கொஞ்சம் கலகலப்பாக ஆரம்பிச்சு, அதாவது ஒரு 30-35 நிமிஷம் அந்த ஃபேமிலி ஓரியன்டடாக ஆரம்பிச்சு கதைக்குள்ளே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஆனால் அதுக்கப்புறம் படம் மிஸ்ட்ரி த்ரில்லர் மாதிரி மாறி கடைசியாக பழிவாங்குற கதையாக மாறிடுது. இது சிலருக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் இதை திருஷ்ய மாதிரி ஒரு படமாக எதிர்பார்த்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஏமாற்றமாக இருக்குன்னே சொல்லலாம். அதை தாண்டி ஒரு குறை அப்படின்னா, படம் கடைசியாக பேசுகிறத ஒரு கருத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாக பேசியிருக்கலாமோனும், நேரத்தை கொஞ்சம் குறைச்சிருக்கலாமோன்னு தோணும். மற்றபடி பெருசாக எந்த குறையுமே எனக்கு தெரியல. எனக்கு படம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இவங்க கொடுத்த பில்டப்புக்கு இண்டஸ்ட்ரி ஹிட் அளவுக்கு படம் ஒர்த்துன்னு தான் எனக்கு தோணுச்சு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. தாராளமாக பாருங்கள். அடல்ட் சீன்லாம் பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ குடும்பத்தோடவே பார்க்கலாம். அடுத்த ஒரு நிமிஷத்தில் சந்திப்போம் மகளே. நன்றி.